அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு தஞ்சை காவல்துறையால கைது செய்யப்பட்டு இருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, நேற்று திமுக சார்பாக தஞ்சையில் காவிரி நதிநீர் சிக்கல் தொடர்பாகவும் ஆளும் தாவேக அரசு விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போனதற்காகவும் குறுவை சாகுபடி பொய்த்து போனதற்காகவும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிகை த்ரிஷா குறித்து இரட்டை அர்த்த வசனத்துல கொச்சையா பேசிட்டாராம். அதுக்காக அவர் மேல பல பிரிவுகளின் கீழே வழக்கு போட்டு தஞ்சை காவல்துறை இப்ப அவரை கைது செஞ்சிருக்கு. என்னென்ன பிரிவுகளின் கீழே வழக்கு போட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, 196 பொது அமைதியை கெடுத்தல், 192 கலவரத்தை தூண்டும் வகையில் ஆத்திரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், பிரிவு 79 பெண்களின் சுயமரியாதைக்கு களங்கம் ஏற்படுத்துதல், பிரிவு 352 வேண்டுமென்றே ஒருவரை அவமதித்தல், பிரிவு 296 பி ஆபாசமாக பேசுதல், பிரிவு 351(2) மிரட்டல், BNS 61 குற்றவியல் சதி, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவு, தகவல் தொழில்நுட்ப பிரிவு 67 அப்படின்னு பல பிரிவுகளின் கீழே உதயநிதி ஸ்டாலின் மேல வழக்கு போட்டு அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது சரியா அப்படின்னு கேட்டா தப்பு. அது வன்மையான கண்டனத்திற்குரிய செயல். பொதுவா திமுக காரணங்க கிட்ட இருந்து இதை தவிர உங்களால வேற எதையுமே எதிர்பார்க்க முடியாது. பெண்களை கொச்சையா பேசுறது, அடுத்த கட்சி தலைவர்களை ஆபாசமா பேசுறது, அடுத்த கட்சி தலைவர்களோட குடும்ப பெண்களை எல்லாம் இழுத்து வச்சு பேசுறது அப்படிங்கிறது எல்லாமே திமுக காரனோட ரத்தத்துல ஊறி போன ஒரு பழக்கம். அவ்வளோ ஏன், முன்னாள் முதல்வர் கருணாநிதியை எடுத்துக்கோங்க. அவரு சட்டமன்றத்துல ஒரு முறை பேசும்போது எதிர்கட்சியில் இருந்த காங்கிரஸ் பெண் சட்டமன்ற உறுப்பினர் எந்திரிச்சு திராவிட நாடு திராவிட நாடுன்னு சொல்றீங்களே, அந்த திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, நாடாவை அவிழ்த்து பாருங்கள் திராவிட நாடு தெரியும் அப்படின்னு பேசினவர் தான் கருணாநிதி. என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க உங்க டேபிள்ல ஃபைல் இருக்கு, கோப்பு இருக்கு, அந்த கோப்பு நாடாவால கட்டி வைக்கப்பட்டு இருக்கு, அந்த நாடாவை அவிழ்த்து பாருங்க, நாங்க திராவிட நாட்டை பத்தி தெளிவா சொல்லி இருக்கிறோம், அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன்னு சமாளிச்சாங்க. அன்னைக்கு அவர் பேசிய அந்த ஆபாச பேச்ச இன்னைக்கு இருக்கிற திமுகவோட பேச்சாளர்கள் பெருமையா பேசுவாங்க. எங்க தலைவர் எப்படி பதில் கொடுத்தாரு தெரியுமா? ஒரு அம்மா எந்திரிச்சு கேட்டுச்சு, திராவிட நாடு திராவிட நாடுன்னு சொல்றையே அது எங்க இருக்குன்னு கேட்டுச்சு. உடனே தலைவர் கலைஞர் எழுந்து நாடாவை அவிழ்த்து பார், திராவிட நாடு தெரியும்னு சொன்னார். எவ்வளவு கெத்தான பதில்! இது மாதிரி யாராலையாச்சும் பேச முடியுமான்னு இன்னைக்கும் மேடையில இந்த ஆபாசத்தை போற்றி புகழ்ந்து பேசக்கூடியவன் தான் திமுக காரன். நாம ஏன் கருணாநிதி வரைக்கும் போனோம்? கடந்த ஆட்சி காலகட்டத்துல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசாத பேச்சா? ஆக இப்படியெல்லாம் ஆபாசமாக பேசுவது என்பது திமுகவோட தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம். அதை யாரு நினைச்சாலும் மாத்தவே முடியாது. நாய் வேலை நிமித்த முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அதனால உதயநிதி பேசியது தப்பு தப்பு தப்பு. அதற்கு நாம நம்முடைய வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கலாம். ஆனா இது கைது செய்யக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பெரிய தப்பா அப்படின்னு கேட்டா, என்ன கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவேன். உனக்கு என்ன திடீர்னு உதயநிதி ஸ்டாலின் மேல பாசம், உனக்கு என்ன திடீர்னு திமுக மேல பாசம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போய் கதறி வைக்காதீங்க. பாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, இது அவ்வளவு பெரிய தப்பா? நான் மட்டும் இதை கண்டிக்கல, நான் மட்டும் இந்த கைதை கண்டிக்கல, அத்தனை எதிர்கட்சி தலைவர்களுமே இன்னைக்கு இந்த கைதை கண்டிச்சிருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் பேசினது தப்புன்னா ஆமா தப்புதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இது கைது செய்யும் அளவிற்கான ஒரு குற்றச்செயலா அப்படின்னு பார்த்தா இல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த கைது நடவடிக்கை? எதுக்காக அப்படின்னா, டைவர்ட் பண்ணணும், மக்களுடைய கவனத்தை திசை திருப்பணும். எதுல இருந்து? காவிரியில இருந்து நமக்கு உரிய நீரை கர்நாடகம் திறந்து விடல. நேற்றைக்கு ஆடி பெருக்கு, காவிரி ஆத்துல தண்ணி இல்ல. அவன் மினரல் வாட்டர் பாட்டில வாங்கிட்டு போய் ஆத்தங்கரையில வச்சு ஆடி பெருக்கு பூஜை செஞ்சுட்டு வந்திருக்கிறான். இப்ப இது பெரிய பிரச்சனையா மாறி இருக்க வேண்டியது. ஊடகத்துல இது முதன்மை விவாத பொருளா ஆகி இருக்க வேண்டியது. ஆனா அதெல்லாம் விவாத பொருளா மாறினா முதலமைச்சரை நோக்கியும் ஆளும் தாவேக அரசை நோக்கியும் மக்களுடைய கவனம் திரும்பும். மக்களும் கேள்வி கேட்பாங்க, எங்க நமக்குரிய நீரை ஏன் நீங்க வாங்கி தரல, இத கூட செய்ய முடியல அப்படின்னா நீங்க எதுக்காக முதலமைச்சரா இருக்கிறீங்க அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நடந்துடக்கூடாது இல்ல, அந்த மாதிரியான தர்ம சங்கடங்கள் எல்லாம் ஏற்பட்டுடக்கூடாது இல்ல, அதுக்காகத்தான் இந்த கைது அப்படின்னு நான் பாக்குறேன். வேற என்ன இருக்க முடியும்? ஆடி பெருக்குல காவிரி ஆத்துல
தண்ணியே இல்லாம தமிழர்கள் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி இருக்கிறாங்க. இதை விட பெரிய அவலம் வேற ஏதாச்சும் இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? என்னமோ கடந்த 2 நாளா கர்நாடகா தண்ணியை திறந்து விட்டுருச்சு காவிரி ஆத்துல. அதுக்கு காரணம் எங்களுடைய முதலமைச்சர் தான். எங்களுடைய முதல்வர் தெய்வ குழந்தை. அவர் எதையும் கேட்க தேவையில்லை, மனசுல நினைச்சாலே போதும் அது நடந்துரும், அப்படி இப்படின்னு எல்லாம் தாவேகா காரணங்க உருட்டிக்கிட்டு இருந்தானுங்கல்ல. கர்நாடக அரசு திறந்து விட்ட தண்ணி அப்படிங்கிறது காவேரியோட கடைமடைய கூட தொடல. 2வது, அது நமக்கு உரிய நீர் கிடையாது, உபரி நீர். கர்நாடகாவில் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மழையினால அணைகள்ல நீர் மட்டும் உயருது. அவனால இதுக்கப்புறம் நீரை தேக்கி வைக்க முடியாதுங்கிற சூழல் ஏற்பட்டதுனால தான் அவன் என்ன பண்ணிட்டான், உபரி நீரை திறந்து விட்டுட்டான். நமக்கு உரிய நீரை காவிரி மேலாண்மை வாரியம் சொன்ன நீரை அவன் திறந்து விட்டானா அப்படின்னா இல்ல. அதை பத்தி ஆளும் தாவேக அரசும் எதுவும் கேட்கல. எங்களுக்கு உரிய நீர் எங்க, அதை திறந்து விடுங்க அப்படின்னு இவங்க கேட்கல. திறந்து விட்ட உபரி நீர் கடைமடைய கூட போய் சேரல. அப்ப இந்த பிரச்சனைகள் எதுவுமே மக்களோட கவனத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால தான் இந்த திட்டமிட்ட கைது நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வழக்கு நிக்கவே நிக்காது. நீதிமன்றத்துக்கு போனா உடனடியா ஜாமீன் கொடுத்துருவாங்க. இன்னும் சொல்றேனே, அவர் மேல எந்த ஒரு கைது நடவடிக்கையும் எடுக்க கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருக்கு. இப்ப அவர் மேல வழக்கு போட்டு இருக்கிறாங்க, அவரை கைது செய்ய போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே திமுக காரங்க அவசர வழக்காக அவர் மேல எந்த ஒரு கைது நடவடிக்கையும் எடுக்க கூடாது அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. நீதிபதியும் உதயநிதி மீது பகல் 12 மணி வரை கைது நடவடிக்கை கூடாது என உயர் நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் அறிவுறுத்தல். அப்ப நீதிபதி சொல்லியும் இந்த கைதை இவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி ஆகணும். அதை தவிர இதுல வேற எந்த ஒரு மோட்டிவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 2வது, வரவேண்டிய இடத்துல இருந்து உத்தரவு வந்தா கைது செஞ்சுதானே ஆகணும். ஏன்னா உதயநிதி ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பத்தி ஆபாசமா பேசிட்டாரு இல்ல, அப்ப நிச்சயமா அவர் கைது செய்யப்பட்டுதானே ஆகணும். நாட்டுல இதானே இப்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அவர் மேல பல பிரிவுகளின் கீழே வழக்கு போட்டுட்டீங்க. மகளிர் ஆணையமும் அவரை கூப்பிட்டு விசாரிக்க போகுது. அப்படி இருக்கும்போது எதுக்காக அனாவசியமா இந்த கைது? தாவேக அரசு தேவையில்லாம தனக்குத்தானே வெறுப்ப சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படித்தான் கடந்த காலத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தன்னை எதிர்த்து பேசுகின்றவர்களையும் தன்னை மேடையில் விமர்சித்து விட்டார்கள் என்பதற்காகவும் பல பேரை கைது செஞ்சாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு கட்டத்துல எதிரா மாறுச்சு. 91 இருந்து 96 ஜெயலலிதாவோட முதல் ஆட்சி காலகட்டம். அன்னைக்கு அதிகாரம் கையில இருக்குன்னு அந்த அம்மா போடாத ஆட்டம் இல்ல. அடுத்து வந்த தேர்தல்ல மக்கள் அதிமுகவை மொத்தமா தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இதே நிலை நாளைக்கு தாவேகாவிற்கும் வரும். உதயநிதி ஸ்டாலினை ஏதாச்சும் ஊழல் வழக்குக்காக கைது செஞ்சிருந்தீங்க அப்படின்னா தாவேகா அரச மனசார பாராட்டி இருக்கலாம். உண்மையை சொல்றேன், நானே பாராட்டி இருப்பேன். கடந்த திமுக ஆட்சியில ஒரு குரல் பதிவு வெளியாச்சு தெரியுமா? ஆட்சிக்கு வந்த ஒரே வருஷத்துல மருமகனும் மகனும் சேர்ந்துகிட்டு 30,000 கோடிக்கும் மேல சம்பாதிச்சுட்டாங்க. சம்பாதிச்ச பணத்தை என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியலன்னு முன்னாள் நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட குரல்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வெளியாச்சு இல்ல, அது என்ன அப்படின்னு தீர ஆராய்ந்து அதனுடைய உண்மை தன்மையை கண்டுபிடிச்சு உண்மையாகவே சபரீசனோ உதயநிதி ஸ்டாலினோ 30,000 கோடிக்கும் மேல மக்களோட பணத்தை கொள்ள அடிச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த ஊழலுக்காக உதயநிதி ஸ்டாலினையும் சபரீசனையும் கைது செஞ்சிருந்தாங்கன்னு வைங்க, சத்தியமா சொல்றேன் மக்கள் எல்லோரும் மனதார பாராட்டி இருப்பாங்க. ஆனா போயும் சும்மா ஒரு மேடை பேச்சாளர் ஆபாசமா பேசுற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பேசினதுக்கு அவர் மேல வழக்கு போட்டு கைது செஞ்சிருக்கிறாங்க. அதிகாரம் எங்க கிட்ட இருக்கு, நாங்க என்ன செய்யறோம் பாரு அப்படின்னு தலகால் புரியாம ஆடுறாங்க. இந்த கைது நடவடிக்கையினால ஒரே ஒரு பயன் மட்டும்தான் இருக்கு. அது என்ன தெரியுமா? யார் யாரெல்லாம் திமுக மேல காண்டுல இருக்கிறாங்களோ வெறுப்புல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய ஈகோவுக்கு தீனி போட முடியும். அது மட்டும்தான் இதுல இருக்கிற ஒரே பயன். மத்தபடி இதனால என்ன யூஸ் இருக்கு? நான் கடைசியா சொல்லிக்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் பேசினது தப்பு தப்பு தப்பு. அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய செயல். திருஷான்னு கிடையாது, எந்த ஒரு பெண்ணையும் மேடையில ஏறி இரட்டை அர்த்த வசனத்துல கொச்சையா பேசுறது தப்புதான். எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி அது தப்புதான். ஆனா அதுக்காக
கைது செய்யணுமா அப்படின்னா அது அவ்வளவு பெரிய குற்றம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது தொடர்பாக மேலும் என்ன செய்தி வருது அப்படின்னு பார்த்துட்டு நான் இன்னொரு காணொளி போடுறேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.